இங்க நம்ம ஹீரோயோட ஹஸ்பண்டுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடக்குது. அப்ப எல்லாரும் முன்னாடியும் அவரு ஹீரோயின் கிட்ட இனிமே நம்ம வீட்ல இருக்க எல்லா பில்லையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷமா நான் வேலை செஞ்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். எனக்கு நான் எதுவுமே சேர்த்து வச்சுக்கல. இனிமே என்னோட ரிட்டையர்மெண்ட் காசுலாம் நான் தனியா வச்சுக்கிறேன். பில்லை நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இது கேட்டது ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க இருக்க வீடே ஒரு லோன்ல தான் இருந்திருக்கும். அதை கூட ஹீரோயின் தான் அடைச்சிருப்பாங்க. அவங்களோட சொந்த காசுல தான் வீட்டுல இருக்க எல்லா செலவுமே பண்ணிருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் மட்டும் தன்னோட பணத்தை தனியா வச்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயின் அவங்களுக்கு மட்டும் சமைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சமைக்கலான்னு கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு சமைக்கிறோம், நீங்க அதுக்கான பணத்தை தரணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் விதவிதமா சமைச்சு சாப்பிடுறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பார்த்தா சாப்பிடணும், ஆனா அதுக்காக நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு காசு கொடுக்காமலே அவர் கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாரு. அந்த வீட்டுல அந்த ஹஸ்பண்டோட ஷேராவே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப அழுக்கா இருக்கு. இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்றாரு. உங்களுக்கு வேணா நீங்களே க்ளீன் பண்ணிக்கங்க, நீங்க தானே சொன்னீங்க இனிமே நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலான்னு. அப்படி உங்களுக்கு க்ளீன் பண்ணா காசு கொடுங்க, க்ளீன் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதனால அவர் ஹீரோயின் நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட பிரஷ் தூக்கி பாத்ரூம்ல போடுறது, அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்காம அவங்களாட்டுக்கும் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்போ ஒரு நாள் அந்த ஹஸ்பண்டோட அம்மா வராங்க. தம்பிக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, அதனால நீ தான் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சுத்தமா பணம் இருக்காது. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு பணம் கேக்குறாரு. ஹீரோயின் நீங்க தானே சொன்னீங்க இனிமே நம்மளோட பணம் தனித்தனியா வச்சுக்கணும், என்கிட்ட எல்லாம் கிடையாது, உங்களுக்கு வேணா உங்க தம்பிக்கு நீங்களே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்டும் அங்கங்க கடன் வாங்கி அந்த தம்பி கொடுத்திருப்பாரு. இந்த பென்ஷன் பணம் எல்லாமே அவரோட செலவுக்கே கரெக்டா இருக்கிறதால அவரால் கடனை திருப்பி கொடுக்க முடியல. இப்ப வீட்டுக்கு வந்து கடன்காரங்க எல்லாம் நோட்டீஸே ஒட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணனு தெரியாம நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு வீட்டை வித்து பணத்தை கொடுக்குறேன் இல்லன்னா டிவோர்ஸ் பண்றியான்னு கேக்குறாரு. ஹீரோயின் உடனே பயந்து எங்க டிவோர்ஸா கேக்குறீங்கன்னு ரொம்ப பாவமா கேக்குறாங்க. உடனே அந்த ஹஸ்பண்டுக்கு இவ பயந்துட்டான்னு நினைச்சு ஆமா டிவோர்ஸ் தான் கேக்குறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்றாங்க.